பாரு இப்படி வரும். என்னடா கொரோனா பலூன் மாதிரியே இருக்குது. இது என்னது குடிச்சுக்கிட்டு வருது? மீன் 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 எவ்வா மீன் மீன் மீன். என்ன இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் அவங்க வண்டி சவுண்டு கேட்டே வந்துடுவா. இன்னைக்கு காணும் என்னன்னு தெரியலையே. ஊருக்கு இருக்கு எதுவும் போயிட்டாங்களாம். மீன் 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 மீன். இப்போ தொண்டெல்லாம் கட்டி போவோம்ல. இந்த சவுண்டு கேட்குது. மீன் மீன் மீன். சரி சரி வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி தட்டி பார்ப்போம். கதவை வந்தாச்சு. எடுத்துகிட்டு போகணும். அக்கா 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 சொர்ணாக்கா சொர்ணாக்கா. ஐயோ உள்ளதான் இருக்கா தெரியும். யாரு என்ன பேச போகிறது? அக்கா மீன் மீன் கொண்டு வந்துருக்குங்கா. என்ன ஆச்சரியமா இருக்கு. அக்கா இப்போ வண்டி திறந்துட்டு ஓடி வந்து நிக்காம அப்படி பிகு பண்ணிட்டு போனீங்க. கதவை தட்டிக்கிட்டு என்னது பிகு பண்ணிட்டு போனாப்புல நீ விட்டு. ஐயா எங்க மாமனார் மட்டன் எடுத்துட்டு வந்துட்டாங்களே. ஆட்டுக்கறி இருக்கு. ஆட்டுக்கறி சமைக்கவா இது சமைக்கவா? மட்டன் அக்கா உடனே நம்பிதான்க்கா வந்திருக்கேன். எங்கேயும் போகாம நீ வேறக்கா. எங்க அட்டா எவ்வளவு பெரிய உருட்டு. இங்க யாருங்க வண்டியை நிப்பாட்டாம சல்லுன்னு போகும்போதே தெரியும். இன்னைக்கு விக்கல வரைக்கும் தெருவுக்குள்ள போயிட்டு நான் நினைக்கிறேன். உனக்காண்டி ஸ்பெஷலாக கொண்டு வந்துருக்கேன் பாருங்க. புழு நண்டு. அதுவும் நண்டு பாருங்க. இது வந்து ஆண் நண்டுக்கா, இது வந்து பெண் நண்டுக்கா. கை வச்சிருக்கணும் தெரியுதுல. கடிக்க வைக்கலாம்னு வைக்கிற இதுன்னு கொடுமையா போச்சு. எல்லாத்தையும் சொல்லிருங்க. அடுத்து இது வந்து கனவா. இவன் தண்ணி பேத்த. தண்ணி பேத்தையாக்கா எனக்கு புது பேரா இருக்கு. இது உனக்காண்டியாக ஸ்பெஷலாக அந்த மீன் கொண்டு வந்தேன். இது வந்து இது உரிச்சினா உனக்கு தண்ணி கறியா இருக்குங்க. பாரு இப்படி வரும். என்னடா கொரோனா பலூன் மாதிரியே இருக்குது. தேவையில்லாம். சரி உள்ளுக்கு ஏதோ இருக்கு. அது என்னது? கீழே மடிச்சு மீன் இருக்கா இல்லையா? இப்போ நண்டு மட்டும்தான் எப்படிப்பா வாங்குறது? வேற ஏதாவது இருந்தால் கொடுப்பா. வெயில் காலம் வேறப்பா. நண்டை திருட்டு அவனும் பிடுங்கிக்கிட்டு ஓடிடாம சூட்டை ஏற்றிக்கிட்டு வேற ஏதாவது இருந்தா குடும்பரு. உள்ள ஏதோ இருக்கு தெரியுது. அதெல்லாம் பார்க்க கூடாதுக்கா. உள்ள ஏதோ இருக்கு. என்னது பெரிய பிரச்சனை. அன்னைக்கு இந்த யாரோ அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு பாறை கொண்டு போன மாதிரி இன்னைக்கு உள்ள ஏதோ வாவலுக்கு எவ்வளவு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை வேணாங்கா. சொன்னா கேளுக்கா. வேணாங்கா உனக்கு பிரச்சனைங்க வேணாங்க. நானே பீதி கிளம்பி போய் தான் இருக்கேன். நீ பீதி கலங்குறியா? சரி பாப்போம். எடுங்க. வேணாங்க எடுங்க. உள்ள எடுத்து நல்ல ஸ்பெஷலா இப்பயே கூப்பிட்டுட்டே போறிய. ஆமா மீன் வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணும்னா எடுத்து காமிங்க. நானா எடுத்து காட்ட மாட்டேங்க. வேணா நீ என்ன எடுத்து பாத்துக்கா. அதுக்கடுத்து முன்னாடி என்ன சொல்லக்கூடாதுக்கா. நான் பொறுப்பு கிடையாது. சொல்லக்கூடாதா? பின்னாடி என்ன ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லக்கூடாது. இது என்னது குடிச்சுக்கிட்டு வருது? ஆட்டாடி முதல்ல மாதிரி வாழை பழத்துல நடக்குது. அதாங்க அப்பவே சொன்னங்க. இது வந்து களிநண்டுக்கா. எப்பா எப்பா நீ எடுக்காமையா உனக்காண்டிக்கா. எனக்கு வேண்டாம். நீ ரொம்ப பேசுறீங்க. உனக்கு ஸ்பெஷலாக்கா. எவ்வளோ எப்படி துள்ளாம இருக்க பேசுக்கா. 100க்கு போன் அடிச்சிரு. என்ன மீனை கொண்டு வந்து மிரட்டுறியா? நான் கையில பிடிக்கா. எனக்கு வேண்டாம். கொடுமையா இருக்கு. பாத்துக்கிறங்க. நண்டை குடிக்க வாங்க மாட்டேங்க. ஆனால் வாய் மட்டும் கிழியுது. எனக்கு இது வேண்டாம். உயிரோட கொண்டு வந்து எது நான் கடி வாங்கணும். அப்போ சோறாய் கொடுக்க ஆள்லாம் கிடக்கணும். யார் என் புருஷனுக்கு யாரும் கிடைக்காதுக்கா. உங்க முன்னாடி அந்த சோறாக்கி கொடுப்பாங்க. அடிக்காது. என் முன்னாடி எனக்கே ஆக்கி கொடுக்க மாட்டா. இதில் உனக்கு ஆக்கி கொடுக்கலா. சரி ஓகே. ஐயோ பாவமா. அப்போ நீங்கள் இப்போ அது உள்ளே வைப்பானா? அந்த செத்துக்கிட நண்டே வாங்கி கொடுமையாக இருக்கு. இப்போ அதுக்கு அந்த பேத்த மீனே வாங்கிக்கிறேன்ப்பா. வேணாம்ப்பா. அம்மாடியோ அம்மா. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்க்கா. எல்லாரும் இந்த நண்டு கையை கொடுத்தா கையை கட் பண்ணின்னு சொல்றாங்க. உன்னை செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நல்ல கதையா இருக்கே. நீ வந்து கையை மட்டும் உள்ள இருக்கா. கடிக்கலாம் உனக்கு நண்டு புள்ள ஃப்ரீயா தர்றேன். வீட்டுல சோறாய் கொடுக்காத பொம்பளை இருக்குன்னா அந்த பொம்பளைகிட்ட போய் நண்டை கொடுத்து வையும். அதாங்க அப்படி கொடுத்துங்க. அப்படி கடிச்சு கட் பண்ணிட்டு எங்க மீன் எடுங்க. காரம் எடுங்க. நான் வச்சு கட்டுறேன். டெஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஆத்தாடி எங்கே அந்த பையன் காணும். அங்கேருந்து தூக்கி போட்டேன். பையத்தில் எதாவது எங்கே தூக்கி போட்டேன்னு தெரிய மாட்டேங்கப்பா.
அந்த நண்டை இதில் எடுத்து போடுங்க. வாங்குறேன்னு மட்டும் கனவு பண்ணுறாது. அந்த மீன் எனக்கு வேணாம். அந்த நண்டு நான் செத்த நண்டே வாங்கிக்கிறேன். இவனத்துக்கு உள்ளே ஓட்டு ஃபஸ்ட்டு ஒழிச்சு வைங்க. இவனத்தை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல அவளுக்கா. பிடிச்சிட்டு வந்தவங்களே பிடிக்கிறது எப்படி இருந்தாலும் அவன் கூட அவன் கிடந்து போகிறாங்க. அவனுக்கு பறக்க இருக்கா. என்னப்பா பரதநாட்டியம் செஞ்சுருக்காரா? அது ஒன்றும் பண்ணாதுக்கா. ஒன்றும் பண்ணாதா? அது சொல்லி உனக்கு கடி கூட சொல்லியிருக்கீங்க. அது ஒரு செவனையும் கிடக்கு. நீ பாட்டில் எடுக்க தமிழ்லாம் தெரியுமா? கடி கூட தெரியும். ஆல் லாங்குவேஜ் எல்லாமே தெரியுங்க. ஆல் லாங்குவேஜ் நீ கடி ஒன்னே மட்டும் கடி கூட சொல்லியிருக்கீங்க. மற்ற யார் இருந்தால் கையை கட் பண்ணிடணும். சரி அந்த ப்ளூ நண்டு எடுத்து பாருங்க. ப்ளூ நண்டு ஏங்க இந்த பச்சை நண்டுலாம் வேணாமா? கிலோ எவ்வளோப்பா? இது வந்து பெரிய சைஸாக இருந்தால் 900 ரூபா 700 ரூபா போகும். 900 ரூபாய்க்கு போகுங்கக்கா கிலோ. கிலோ உனக்காண்டி ஒரு 700 ரூபாக்கா. இப்போ எல்லாமே காலை வச்சு இப்போ கடிக்க வந்தால் எப்படிப்பா வாங்க? பார்க்கண்ணா தயிரும் கையோட பாரு. சரி சரி வைங்க 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 வைங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? சரி வைங்கப்பா. ரேட்டு பேசாமல் வாங்கினா எனக்கு தூக்கம் வராது ஐயா. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 650 ரூபா. என்னது தக்காளி பச்சைக்கா மசாலா தேங்காய்லாம் யார் கொடுக்குறது? அது ஓம் பிரச்சனைக்கா. போடுங்க போடுங்க அதெல்லாம் சரியாக வந்துடும். போடுங்க வெயிலுக்கு இல்லைன்னா நான் வாங்கினா போய்கிட்டே இருப்பேன். போடுங்க. தெரியுதுல வீட்டுக்கு சாமான் தெரியுதுல. கொதவளையவே என்னது வீட்டுக்கு கொதவளையவே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. இருமை இவற்றை மீன் வாங்க வரும்போது ஹெல்மெட்டோட தான் வரணும் போல இருக்கே. உனக்கான ஸ்பெஷல் களி நண்டுக்கா. அந்த கல்லில் காலில் இல்லை காலில் அப்போனா போடுப்பா. காலில்னா போடுப்பா. நான் பாட்டில் வாங்கிக்கிறேன். பிரச்சனை இல்லைக்கா இல்லைக்கா. இந்த நண்டு கடிச்சு நாக்கிறது போகணும். இவர் அடி வாங்கி போலீஸ் கேஸ் உருது. மீன் விற்க வர முடியாதுன்னு மீட்டிங்கிட்டு போடுங்க போடுங்க கிளம்புவோம். இங்கே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் டைம். சரி ஒரு 3 கிலோ இருக்குது. எல்லாம் எத்தனை இருக்கா வேணா? 3 எடுத்துக்கிறியா? 3 கிலோ இல்லை 2 கிலோ போதும். 3 கிலோலாம் வேணாம். 2 கிலோ. 2 கிலோ இருக்கா? ஒரு நாள் எதையும் தரமாட்டார். இன்றைக்கி என்னமோ தெரியல. கூப்பிட்டு வழியை வேமேன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. விற்கலைன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்கப்பா. சரியான வெயில் அடிச்சிருக்கும் போல இருக்குது. அவருக்கே மண்டை காஞ்சிட்டு அதனால தான் கொடுத்துட்டு போயிட்டார். இங்கே பாருங்க நண்டை வேறு களி நண்டை வேறு கெட்டியே கையில் கொடுத்துட்டு போயிட்டார். நீ குழம்பு வச்சாலும் சரிம்மா வரட்டி தின்னாலும் சரி சுட்டு தின்னாலும் சரின்னு வச்சுட்டு அவர் வாட்டுக்குள்ள எனக்குன்னு போயிட்டார். பாவம் பார்த்தாலும் பாவமாக தான் தெரியுது. குடும்பக்காரர் வேறு புள்ள ஊட்டி வேறு இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம என்ன நல்லது தான் செய்கிறோம். ஆனால் அந்த மீன்காரருக்கு அது தெரிய மாட்டேக்கு. சரி நண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. கம்மியான ரேட்டுக்கே வாங்கிட்டோம். இதை நாளைக்கு கொண்டு வந்திருந்தார். இல்லை யாராவது விற்றுருந்த யாராவது தெருவுக்குள்ளே வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கிராக்கி பிடிச்சிட்டு நம்மள்ட்ட ரேட்டு கூட சொல்லுவாப்புல. நண்டை வாங்கிட்டோம். சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆட்டுக்கறி வேறு எடுத்துகிட்டு வந்தாங்களாமாம்மா. ஆட்டுக்கறியை சமைப்போம். இதை நாளைக்கே இல்லைன்னா நைட்டாவது குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். வீட்டுக்கு கிளம்ப வெயில் நிற்க முடியலப்பா. ஏன் தான் இந்த வெயில் இப்படி அடிக்க? இன்னும் வெயில் காலமே வரலையே. துணி வேறு